வர்றதெல்லாம் இருக்கட்டும். என்ன விஷயம்னு தெரியாம நீ பாட்டுக்கு வீட்டுல உட்காந்துருக்க. ஏன்டி என்ன ஆச்சுடி? என்ன ஆச்சா? ஐயோ, நான் எப்படி அதை சொல்றது? எல்லாம் உன் குடும்பத்து கதை தான். உன் மாமியானே நாத்தினாலும் ஏக்கா அப்படி கொடுமைக்காரியா இருக்காளுவ? அவளுங்க 2 பேரும் பொம்பளை தானே, அரக்கி அவளுங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லு. அவ்வளோ எப்படி இருந்தா நமக்கு என்ன? இந்த வசந்தி உன் வீட்டுக்கு வந்ததுக்காக அவளை போட்டு அவ்வளோ அடி அடிச்சிருக்காளுங்க. இனிமே எங்கேயும் போகக்கூடாது, அப்படி போனா உன்னை என் பையன் கூட வாழவே விட மாட்டேன்னு உன் மாமியக்காரி அப்படி மிரட்டி வச்சிருக்கா. என்னடி சொல்ற? ஏன் சின்ன பண்ண, இவளுக்கு அறிவு எங்க போச்சு? அவளுங்க அடிக்க வரலங்கன்னா கையை ரெண்டத்தையும் உடைச்சு விடுறது இல்லையா? அவ எப்படி உடப்ப? அவதான் மாமியாளுக்கும் நாத்தனாளுக்கும் பயந்துகிட்டு கிடக்குறாளே. அந்த சிரிக்கிங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கும் பொழுது இவ எதிர்த்து பேசியிருந்தா இந்நேரத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா சொல்லு? நான் புருஷன்கிட்ட அவளுகளை பத்தி எவ்வளவு சொன்னாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு, காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு. நான் என்னம்டே பண்ணட்டும்? நான் என்ன பண்ணட்டும் அவளுங்கள? பாவண்டி அந்த புள்ள. ஐயோ கடவுளே, ஒருத்தவனை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக இப்படியா பாடுபடுத்தி எடுப்பாளுவ? அவளுவ 2 பேரும் பாடையில போவ நல்லவா இருப்பாளுவ. இப்படியே நமக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது? அவ எப்படி இருக்கா ஏதா இருக்கான்னு ஒரு எட்டு போய் பாத்துட்டு வரலாம் வாயக்கா. ஏட்டி, அதுக்கும் நம்ம போன பிறகு அவகிட்ட சண்டை பிடிச்சாலுவனா என்னட்டி பண்றது? அவளுக்கு மேல பயந்தாங்குள் இல்ல. உன் மாமியக்காரியை எதிர்த்து பேச உனக்கு துணிச்சா இருந்திருந்தா ஊடு வேணா வாச வேணா சொத்து சொக வேணாம்னு உன் புருஷனையும் உன் பிள்ளைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு இங்க வந்து கிடப்பிய. என்ன பண்றது? பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஊர்ல 4 ஆளுவன் பக்கபலமா பேசுறாங்க, நம்ம பேச்செல்லாம் எடுபடுமாடி? பணம் இருந்தா அதிகாரம் இருந்தா என்ன வேணா பண்ணுவாங்களா? எல்லாரும் ஒண்ணுதானே. ஏன் பணம் படிச்ச அவளுக்கு என்ன 4 கொம்பா 4 பக்கம் நீட்டிக்கிட்டு இருக்கு? உன்னைய விடுக்கா, அந்த புள்ள வீட்டுல தானே இருக்கா. அவ வீட்டு மருமவ தானே. அவ மவ கூட குடும்பம் நடத்தி தானே அந்த குடும்பத்துல இருக்கா. அவ எதுக்கு அவளை பட்டு இவ்வளவு பாடுபடுத்தணும்? இல்ல வசந்திக்கு புருஷன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு? ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டாரு அவரு. இதெல்லாம் இந்த வசந்தியும் அவர்கிட்ட சொல்றதுல போல இருக்கு. அவளவளும் அவர் இருக்கும் பொழுதெல்லாம் தேனையும் பாலையும் ஊட்டி மருமவளை வளர்க்குற மாதிரி வளர்க்குற போல இருக்கு. அப்ப மவன் இருக்கிற வரைக்கும் தேனும் பாலும் கொடுக்குற அளவ, மாமா போயிட்டா தேனை கொட்டுற மாதிரி கொட்டுறாளவல. என்னடி சின்ன பொண்ணு பண்றது? எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல. ஏதாவது ஒரு யோசனை கொடுடியே. என்ன பண்றது? நம்ம போய் ஏன் பண்ணீங்க எதுக்கு பண்ணீங்கன்னு நம்ம கத்திக்கிட்டு கிடந்தா அது நாளை பின்ன நமக்கு தாக்கா பிரச்சனை. அவளுங்களை எந்த வழியில அடக்கணுமோ அந்த வழியில தான் அடக்கணும். அதுதான் என்ன வழி அத சொல்லு. என் ஃப்ரெண்டு ஒருத்தி போலீஸுக்கு படிச்சுட்டு இப்பதான் ட்ரைனிங்ல இருக்கா. வசந்திக்கு இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சதும் நான் அவகிட்ட போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் பேசிவிட்டேன். இது போலீஸா? ஐயோ, பத்திரிகையில பேர் வந்துற போகுது. பேர் வந்தா என்ன உன் பேரா வரப்போகுது? நீ ஒரு ஆளு என்னக்கா அப்படி இருக்க? நீ இருக்கிற தைரியத்துலதான் நான் எல்லாம் பண்றேன். நீ சும்மா இது பண்ணிக்கிட்டு இது இல்லட்டி இருந்தாலும் இக்கா, இப்ப இருக்கிற காலத்துல மருமகளை சும்மா சீன்னு சொல்லிட்டா கூட உடனே மாமியாரி நாத்தனாரி புடிச்சு உள்ள போடுற போலீஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா? மாமியார் குடும்பம் மருமக குடும்பம் எல்லாம் அந்த காலத்துலதான். நம்மளும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணுக்கா. காலம் முழுக்க அவளுங்க பேசிக்கிட்டே இருப்பாளுங்க, நம்ம காது கொடுத்து கேட்டுக்கிட்டே அவளுங்களுக்கு அடிமையா போயிட்டே இருக்கணுமா? அப்படி இல்லன்னா வாழ விட மாட்டேங்கிறாள். வாழ விடலன்னா அப்ப என்ன? ஏன் தனியா வந்து வாழ சொல்லுது வசந்திய? அப்படி என்ன அவ புருஷன் பண்றாரு? பொண்டாட்டி வேணும்னா அவ புருஷன் தனியா வரட்டும். ஏய், தனியாலாம் வந்துட்டா ஆத்தாளுக்கும் அவளுக்கும் இன்னும் திமிரு அதிகமாயிடும். இதுக்கு அவ்வளத்தையும் வாங்கி தின்னுடுவாளுவ. நான் நேத்தே மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். சொத்து அத்தனையும் உன் பேர்ல தானே இருக்கு. சும்மா ஒரு பேச்சுக்காக உன் ஆத்தா கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் சொத்து பத்திரத்தை கொடுங்க, அதை வித்து நெல்ல இருக்கிற மிஷின் வாங்க போறேன்னு ஏதாவது சொல்லு. பதிலுக்கு அவ்வளவ என்ன பண்றான்னு பாத்துக்க. அப்பதான் உனக்கு அவளோட உண்மையான சுயரூபம் தெரியும்னே. நேத்து சொல்லித்தான் விட்டேன். ஆனா மனச என்ன பண்ணுவாரு? நம்ம பேசுறது இல்லாம காதுல வாங்குவாரு. சரி, இங்கேயே பேசிக்கிட்டு இருந்தா ஒன்னும் ஆகாது. கிளம்பு, வசந்தி வீட்டுக்கு கிளம்பு, போலாம். உமாலும் முக்காட்டுக்காரியும் வாரம்னு சொன்னாலுவ போகில அவளையும் கூப்பிட்டுட்டு போலாம். ஆட்டி சின்ன பண்ண போலாம். மைனி, மைனி, மைனி ஏந்திருங்க மைனி. காப்பி இந்தாங்க மைனி, விரிஞ்சிடுச்சு. ஏய், அங்க வச்சுட்டு போ காஃபிய. மைனி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லு மைனி. ஒரு சந்தோஷமான விஷயம். என்னன்னு சொல்லு. சந்தோஷமா இல்லையானே நான் முடிவு பண்றேன். மைனி, நான் 2வதா தலை குளிக்காம இருக்கேன். அப்படின்னா மைனி, பாப்பாவுக்கு அடுத்து இன்னொரு குழந்தை. சரி, காப்பி அங்க வை. ஆடு மாடு தான் குட்டி போடுது, அதுக்காக என்ன ஆட்டம் போடவா முடியும்? மறுபடியும் கர்ப்பமா இருக்காளா? அதான் பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறந்ததால ஏதோ இவன் நம்ம பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு, அப்புறம் நம்ம இங்க ஆட்டம் போடவே முடியாது. அஞ்சல, சும்மா விடாத. இந்த குழந்தை இவளுக்கு பிறக்க கூடாது. இவளையே எப்படிடா விரட்டி விடலாம்னு பாக்குறேன். இவ கூட இன்னொரு பிசாசா? சே அம்மா, காலையில வந்து டென்ஷனை உண்டாக்கிட்டு போயிட்டா பத்தியா இவ. சே மா மா சில வாடி, வா வா, எந்திக்கிற நேரம் ஆகுதே. கேசரி சாப்பிட்டுட்டி காலையிலேயே? நான் இருக்கிற வயிற்றுச்சலுக்கு கேசரி தான் ஒரு கேடு. ஏட்டி, நான் சந்தோஷமான செய்தி ஒண்ணு சொல்ல போறேன். அதை நீ கேட்டனா எவ்வளவு கோபமா இருந்தாலும் அப்படியே காத்தோட காத்தா பறந்து போயிடும். மா, உன் தலையில இடி விழுற மாதிரி நான் ஒண்ணு சொல்ல போறேன். மனசை நல்லா தைரியப்படுத்திக்கோ. சொன்ன பிறகு அட்டாக்ல அப்படியே அல்பாயசுல போயிடாதமா. நான் இருக்கிற சந்தோஷத்துக்கு இப்ப எப்படி போனாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. அப்படி என்ன உனக்கு சந்தோஷம்? என்ன சந்தோஷம்? இது என் சந்தோஷத்தை கொண்டாடதாண்டி காலையிலே கேசரி செஞ்சு கொடுத்துருக்கா வசந்தியே. வசந்தி வசந்தி வீணா போன வசந்தி. ஏம்டி என்ன
என்னவா மா காலையிலே தூங்கு எழுந்ததும் அவ என்னைய டென்ஷன் பண்ணிட்டாமா. என்னட்டி பண்ண? என்னம்மா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுற? இடி பண்ண என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிவிட்ட? என்ன பண்ணான்னு தானே கேக்குறேன். அவ என்னவோ தலை குளிக்காம இருக்குன்னு சொன்னா. அட வாங்கட்டியும் சொன்னாளா? இடி காலையிலே வந்து என்கிட்டயும் சொன்ன. எனக்கு சந்தோஷத்துல தலைகாலே புரியல. சொன்னதும் ஏய் போய் கேசரை செஞ்சு கொண்டு வாடின்னு அவளுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு நீ எப்ப வருவன்னு உட்காந்துருக்க. இந்த கேசரி சாப்பிடு. முத பிள்ளைதான் பொட்ட பிள்ளையா பெத்து போட்டுட்டா. இப்ப ரெண்டாவதா வீட்டுக்கு வாரிசு ஆம்பளை பிள்ளையா பிறக்கட்டும். மா கேசரி திங்கறல கேசரி. ஏய் உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? எதுக்கு அந்த கேசரி அப்படி தூக்கி கொட்ற? ஆமா எனக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. அந்த சிரிக்கி நம்ம ரெண்டு பேரையும் காலி பண்ண வேலை பாக்குறா. நீ அத சந்தோஷமா கொண்டாடுறியா? இது எனக்கு பேரம் பறக்கிறது சந்தோஷம் இல்லையாட்டி? அவளை இந்த வீட்டுக்கு வேணாம்னு நான் சொல்றேன். அவ மூலமா பேர பிள்ளை மட்டும் எதுக்கு? பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கே உன் மகன் என்ன ஆட்டம் போட்டான் தெரியும்ல? ஊருக்கு போயிட்டு திரும்ப வந்து தன் பொண்டாட்டி கற்பமா இருக்கான்னு தெரிஞ்சது அதுக்கு பிறகு நீ கோயிலா பிச்சை எடுக்க வேண்டியதான். நான் என் புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்டு என் புருஷன் வீட்டுக்கு நான் போயிடுவேன். உன் நிலைமையை யோசிச்சு பாத்துக்கோ சரியா? எதுக்கிட்டே அவன் என்னைய கோயிலா பிச்சை எடுக்க விடுறான்? உன் மருமவளை என்ன கொடுமைப்படுத்தின? கொஞ்ச நஞ்ச கொடுமையா படுத்தின. இங்க பாரு அவ மேல தப்பு இருக்க மாதிரி நம்ம காமிக்கிற வரைக்கும் தான் நம்ம தம்பி நம்ம பேச்ச கேட்பான். அவ கற்பமா இருக்காங்கிற விஷயத்த அவ புருஷன் காதுல போட்டுட்டான்னு வச்சுக்க. அப்புறம் நீயும் நானும் காலத்துக்கும் பிச்சை எடுத்துதான் ஜோர் திங்கணும். அது காட்டி என்னட்டி நம்ம வீட்டு வாரிசு தானே? அந்த பிச்சைக்காரி வயித்துல வளர்றது நம்ம வீட்டு வாரிசா? ஏதோ ஆரம்பத்துல தெரியாதனமா அவளை ஊருக்காக நம்ம தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். ஆனா இப்போ மறுபடியும் அவ வயித்துல வளர்ற அந்த குழந்தைய நம்ம ஏத்துக்கணுமா? இந்த ஒத்த பொம்பளை பிள்ளையோட இருந்தா இவ ஆம்பளை பிள்ளை பெக்க துப்பு இல்லாதவ வாரிசு இல்லாதவன்னு சொல்லி எப்படியாவது விரட்டி விட்டு நம்ம தம்பிக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணலாம். ஏய் அதுக்காக வயித்துல வளர்ற குழந்தைய உன் வாயிலே வந்துருச்சா? நீயும் நானும் நல்லா வாழணும்னா ஒரு குழந்தைய அழிக்கிறதுல தப்பே இல்லம்மா. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் சொல்லு. அம்மா அந்த குழந்தைக்கு நம்ம வீட்டுல பறக்க குடுப்பன இல்ல அவ்வளவுதான். நம்ம வீட்டுக்கு வாரிசா வர வேண்டிய பிள்ளை எப்படிப்பட்டவ வயித்துல இருந்து வளரணும்? இந்த பிச்சைக்கார நாயி நம்ம வீட்டு வேலைக்காரிக்கு சமானமா? சரிம்மா நீ இதுல உடம்படலனா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. காலையிலே ஒரு மருமக உனக்கு கேசரியெல்லாம் கிண்டி கொடுத்து உன்னைய சந்தோஷப்படுத்துறன்ற பேர்ல உனக்கு பிபி சுகர் இருக்கிறதையே மறந்துவிட்டா. பிள்ளை பறக்க போதுங்கிற ஆணவத்துல முத நாளையே உன்னை காலி பண்ண வேலை பார்த்துவிட்டா. இனிமே நான் சொல்றதே நீ காதுல வாங்குவ? இதுல நீ என்ன முடிவு எடுக்கிறியோ எல்லாத்துக்கும் நான் உடம்படுறேன். நீ யோசிக்கிறது சரிதான். இங்க பாரு ஆனா அந்த பிள்ளைக்கு எதுவும் ஆக வேண்டாம். அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம். எங்கேயாவது போய் பிள்ளையை பெக்கட்டும் இல்ல என்னவோ செய்யட்டும். ஒரு வயிற்றுல வளர கருவை அழிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அந்த பாவம் நம்மள சேர வேண்டாம். நீ சொல்றத பார்த்தா எதையுமே பண்ணாம நம்ம மூட்டை முடிச்ச சுரிச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போலான்ற மாதிரி இருக்கு. சொகுசு வாழ்க்கை தேவைதான். அதுக்காக ஒரு உயிரை அழிச்சியா? சரிம்மா நீ சொல்ற மாதிரியே அந்த குழந்தைய எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா அந்த குழந்தை நம்ம தம்பியோட வாரிசுதானு நம்ம தம்பிக்கு தெரியக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணலாம்னா அவ பேர்ல அப்ப நடத்த கட்டவனா வேற வழி அப்படித்தான் சொல்லி ஆகணும். அது எப்படி டீ உன் தம்பியை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டவ மா நீ ஆத்துல ஒரு காலை சேத்துல ஒரு காலை வச்சுக்கிட்டு நிக்கிறமா. இந்த விஷயத்துல நீ தலையிடாத. நீ வேணா கூரை வீட்டுல வாழ்ந்து கூழையும் கஞ்சியும் குடிச்சிட்டு வாழ்க்கையை ஏதோ ஓட்டச்சட்டியில ஓட்டிக்கிட்டு இருந்து பழகினவளா இருக்கலாம். ஆனா நான் பிறந்ததுல இருந்து அப்படி கிடையாதுமா. சொகுசாவே வளர்ந்தவ. தங்க தட்டுல தான் சாப்பிட்டுருக்கேன். என்னால இந்த சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு போக முடியாது. என் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேமா. அது மட்டும் இல்லாத இந்த சொத்தெல்லாம் எனக்கு சேர வேண்டியது. உன் பையன் என்ன உன் விருப்பப்படியா கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? உன் பேச்ச மீறி அவனுக்கு எவ்வளவு பிடிச்சதோ அவளை தானே கட்டிக்கிட்டு வந்தான். நீ இப்ப என்ன உன் பையனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நிக்கிற? இந்த பிச்சைக்காரி அவ குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை என்ன அசிங்கப்படுத்தினாங்க மறந்துட்டியா? பழசெல்லாம் மறந்துட்டியாமா? பேச பேச போற. இந்த விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுமா? நீ வேணா தலையிடாம இரு. நான் உன்னைய பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. உனக்கு ஒரு அசிங்கம்னா என்னால தாங்கிக்க முடியாதுமா. எவ்வளவோ நான் என்ன எனக்காகவா செய்யறேன்? உனக்காக தான். நீ அசிங்கப்படக்கூடாது, நீ நடுத்தெருல நிக்க கூடாதுங்கிறதுக்காக தான். ஒரு பக்கம் மூத்த தாரத்தும் அவன், இன்னொரு பக்கம் நீ பெத்தம் அவன். நாளைக்கு ரெண்டு பேரும் உன்னைய நடு ரோட்ல நிக்க விட்டுடுவானுங்கம்மா. நான் சொல்றதை கேட்டா நீ சந்தோஷமா இந்த வீட்டுல சொகுசா இருக்கலாம். இல்ல என் மருமக பாவம் அவ வயித்துல வளர குழந்தை பாவம்னு நினைச்சா திருவோடுதான் ஏந்தணும். மா நீ இந்த கிழவிக்கிட்ட சொல்லி ஒன்னும் புரிய வைக்க முடியாது. அஞ்சல இனிமே உன் ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான். என்னமாக்கா பாக்குறிய? என்னடா இந்த அஞ்சலை இவ்வளவு மோசமா இருக்குதுன்னு பாக்குறீங்களா? இப்படி ஒரு வீடியோ பாக்குறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருதே. அப்ப உண்மையாலுமே ஒரு பொண்ணு அவ வாழ்க்கையில இப்படியெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறாளே, அதை பார்க்கையில எவ்வளவு கோவம் வரும். அந்த பொண்ணோட வாழ்க்கையில என்ன நடந்தது? அவ வாழ்க்கையை காப்பாத்திக்க எவ்வளவு கஷ்டப்பட்டா பாடுபட்டா. அவ மாமியாரும் நாத்தனாரும் அந்த பொண்ணை எந்த அளவுக்கு கொடுமை பண்ணாங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா உண்மையா ஒவ்வொரு பொண்ணுமே இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலயும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையை வாழ்றாங்க.
இந்த கஷ்டங்களை மாமியாரும் நாத்தனாரும் அனுபவிச்சு தான் இருக்காங்க. ஆனாலும் அதே கஷ்டத்தை வீட்டுக்கு வர மருமகளுக்கும் கொடுக்கறது எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய தப்புன்னு புரியாம அவங்களுடைய வெறுப்பையும் அவங்க அனுபவிச்ச கொடுமைக்கு உண்டான பழிவாங்கதிலையும் மருமக கிட்ட காமிக்கிறாங்க. இந்த கதையில இனி என்னென்ன நடக்க போகுது, அந்த கர்ப்பிணி பெண்ணை எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்கன்னு ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேரம் வரும்பொழுது அந்த பொண்ணு யாரு, அவங்க குடும்பம் என்னங்கிறத நானே உங்ககிட்ட சொல்றேன்.